தமிழ் மக்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த வேட்பாளர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று வாக்கு கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் எதிர்ப்பு வருகிறது அப்படின்றத கடந்த காணொளியில் நான் சொன்னேன். இப்போ அதுக்கு ஒரு பலி வந்துருச்சு. என்ன தெரியுமா? சிந்துஜா என்கிற பெண், தலித் சமூகத்தைச் சேர்ந்த சிந்துஜா என்கிற பெண், இவங்க கூப்பன் கொடுக்குறாங்க. 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்ற பேரில் ஒரு கூப்பன்ற பேரில் ஒரு 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 ஃப்ராடுத்தனத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அந்த ஃப்ராடுத்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் முன்னாடி போயிட்டு இந்த கூப்பனை வச்சுக்கோங்கம்மா, இதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 8000 ரூபாயை நீங்கள் கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்லிவிட்ட பின்னரும் சட்டத்தை மீறி இவர்கள் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில், இதற்கு இந்த கூப்பனுக்கு முண்டியடித்து கொண்டு வந்த ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி, அவங்க பாவம், அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எனக்கும் ஒரு கூப்பன் கொடுங்க யான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு திமுகவினர் பார்த்தீங்கன்னாக்க மிக ஆபாசமாக அவரை நடத்திய காரணத்தினால, அந்த வார்த்தைகளை பிரயோகித்த காரணத்தினால அந்த பெண் கூனி குறுகி போய் அங்கிருந்து போய் தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மணச்சநல்லூரில் இது நடந்திருக்கு. அதுதான் இதில் கொடுமை. கொடுமை என்னென்னா, மணச்சநல்லூரில் இது நடந்திருக்கு. ஏன் மணச்சநல்லூரில் நடந்தது கொடுமை தெரியுமா? அந்த மணச்சநல்லூரில் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் என்கிற அந்த மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற சம்பவம் நாம் பார்க்குறோம். அந்த எம்எல்ஏ கதிரவன் இருக்கான் பாருங்க, ஏற்கனவே கடந்த காணொலியில் நான் பேசினேன் பாருங்க, அந்த கதிரவனுக்கு தான் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில் அவனுடைய ஆட்கள் இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் துணிச்சலாக கொடுக்குறாங்க, விநியோகம் பண்ணுறாங்க. அவ்வாறு விநியோகம் செய்யும் பொழுது அங்கே ஒரு பெண், எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, அவருடைய சாதியை சொல்லி திட்டினார்களா இல்லை என்ன பேசினாங்கன்னு தெரியாது, ஆனால் மிக ஆபாசமாக பேசியிருக்காங்கன்றது அவங்களோட இந்த பெண்ணுடைய உறவினர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அவங்க எல்லாரும் ரோட்டில் கூட்டிட்டாங்க, நாங்கள் பிணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த பெண் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்கிற நிலையில் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ராஸ்கல் இவன் பரம்பரை பணக்காரன்லாம் கிடையாது. இவன் வளர்ந்ததே இந்த மருத்துவமனையை வைத்துத்தான். இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கிட்னி திருட்டு அப்படின்றதை வைத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அதை வைத்து தான் இவன் அப்பனுக்கு ஒரு பெரிய காஸ்ட்லி காரு, இவனுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸு, ஒன்று 4 கோடி 4.5 கோடி 5 கோடி, இப்படி கோடிக்கணக்கில் பணத்தையும் திருடிட்டு, மக்கள்கிட்டேருந்து பணத்தையும் திருடிட்டு, மக்களை லூசு என்றும் திட்டிவிட்டு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு மேலே இப்படி ஒரு கூப்பனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடுத்தனத்தில் ஈடுபட்டு அந்த கூப்பனை கொடுப்பவர்களிடம் அவமரியாதையை செய்யக்கூடிய அளவிற்கு பேசிவிட்டு ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு போவாங்கன்னா, 7 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 7 நாள் இருக்கும் பொழுதே இப்படி நடக்குதுன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க எந்த அளவிற்கு இவங்க வந்து மிதப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்றத இதுக்கு மேலே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இவனையெல்லாம் திரும்ப எம்எல்ஏவாக வேட்பாளராக நிறுத்தியதே அயோக்கியத்தனம். இவ்வளவு தெனாவிட்டா, இவ்வளவு துணிச்சலா, அது திருட்டு கிடையாதுங்க, முறைகேடுங்க, திருட்டுலாம் கிடையாது அப்படிங்கிறாம 15,000த்துக்கும் 10,000த்துக்கும் முடியல, 10,000 ரூபாய்க்கு எனக்கு வழி இல்லை, என்னோடய கிட்னியை நான் கொடுக்குறேன், என் உடல் உறுப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வரக்கூடியது எவ்வளவு வருத்தமான விஷயம் தெரியுமா? அதை அவன் எகத்தாளமாக பேசுகிறான். அந்த எகத்தாளமாக பேசக்கூடிய நாய் இன்றைக்கி வந்து அங்கே எம்எல்ஏ வேட்பாளரான். அவன் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ராடு டோக்கன் என்கிற விதத்தில் அவன் கொடுக்கக்கூடிய அந்த 8000 ரூபாய்க்கு லைன் கட்டி நின்ற ஒரு பெண்ணை பார்த்து அவன் ஆபாசமாக பேசியிருக்காங்க அவங்க கும்பல் அப்படின்றதுனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க உறவினர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மானமுள்ள சிறுமிக்கு நம்ம குரல் கொடுக்க வேண்டாமா? நம்ம பேச வேண்டாமா? அதை கூட நம்ம பேசுகிறோம்னா அப்புறம் நம்மளாம் மனித பிறவிகள் என்று சொல்வதற்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ இதையெல்லாம் மனசில் ஏற்றிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த கும்பலுக்கு ஆதரவு தர போகிறீங்கன்னா இதுக்கு மேலே கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அராஜகம், இவரும் காப்பந்து அரசாங்கமாக இருக்கும் பொழுதே இவ்வளவு அராஜகம். இவர்கள் தப்பி தவறி மீண்டும் வந்து விட்டால் என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு சிறையில் வைக்க முடியும், இல்லை கொடுமைப்படுத்த முடியும்.
அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. சரியா? நான் ஒரு நபரோடு அது முடிஞ்சு போயிடும். ஆனால் காலத்துக்கும் இவர்கள் தமிழகத்திற்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்படி எதையும் விடாமல் சுரண்டி தின்னக்கூடிய கூட்டம், கூச்ச நாச்சமே இல்லாமல் அப்போ அவ்வளவும் வெளியில் வந்ததுக்கப்புறம், இவ்வளவு பிரச்சனையும் வெளியில் வந்து, இவ்வளவு பேச்சு வந்து, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு அப்புறமும் வந்து துணிச்சலாக வந்து திருட்டு கிடையாதுங்க, முறைகேடுன்றான். கேள்வி கேட்குற நபரை லூஸுங்கிறான். இந்த பொதுமக்களை பார்த்து லூஸு, டேய் லூஸு சொல்கிறத கேள்றா அப்படிங்கிறான். இவ்வளவு தெனாவிட்டு இருக்கக்கூடியவனை நீங்கள் திரும்பி கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துவீங்க, இல்லை இவனை திரும்பி நீங்கள் தேர்வு செய்து இவனை எம்எல்ஏ வாக்குவீங்கன்னா பிரச்சனை அவங்ககிட்ட கிடையாது, பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதையெல்லாம் சொல்லும்பொழுது இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும். தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்களை விட்டு கொண்டிருக்கிறாரே ஸ்டாலின். அந்த ஸ்டாலினுடைய லட்சணம் என்ன அப்படின்றதுக்கு இதை வெளியிடுவதற்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன். இருந்தாலும் இது உங்களுக்குலாம் தெரியணுன்றதுனால தான். ஏன்னா ஏதோ பெரிய அப்படியே உணர்வுபூர்வமாக கோபப்பட்டு ஸ்டாலினின் கோபம், நீங்கள் இது யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினின் கோபம், ஸ்டாலினின் ஆங்கார பேச்சு, டெல்லி பதற்றம் இப்படின்லாம் நீங்கள் போடுவானுங்க இல்லையா? ஒரு குப்பையும் கிடையாது, ஒரு கருணாநிதியும் கிடையாது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறேன். இது பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் ஒரு நிமிடம் பேசுவதற்கு அவருக்கு எத்தனை கட்டு தேவைப்படுகிறது, எவ்வளவெல்லாம் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாலினை பொம்மைன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? நீங்களே பாருங்க. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களால் அனைவரும் வாருங்கள் நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்டு தானே? கலைகள் கதைகள் சொல்லிட்டேன் கரெக்டு தானே? நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கமே தாண்டல. 3 கேஸ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு கழுத்தா வலியுது. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். முதல்ல பார்த்துட்டீங்களா? இவ்வளவுதாங்க, ஒரு நிமிடம் பேசுவதற்கு. இப்போ நான் கூட வரேன் இல்லையா, கேமரா முன்னாடி உட்கார்றேன் இல்லையா, எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ணும்பொழுது கட்ஸ் இருக்கும், சில இதெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேசும்பொழுதே ஒரு சில வார்த்தைகள் நாளைக்கு சட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தால் இது வேண்டாம், அதை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களும் நிகழ்ந்திருக்கு. ஆனால் பேசக்கூடியதை ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சில பேர் எழுதி வச்சுப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்து அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு பேசுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்க அந்த டெலிப்ராம்டர்ன்னு இருக்கும், அதை பார்த்து படிப்பாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை. இப்போ என்ன எடுத்திங்கனாக்க நான் வந்து கேமரா முன்னாடி வந்தேனாக்கா மனசில் பட்டதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த கேமரா ஆன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து கேமரா முடிகிற வரைக்கும் 10 நிமிஷம் வச்சுப்பேன், 12 நிமிஷம் டியூரேஷன், இதுக்குள்ளே முடிக்கணும்னு வச்சுப்பேன். இந்த 12 நிமிஷத்துக்குள்ளே முடிப்பேன், 15 நிமிஷத்துக்குள்ளே முடிப்பேன். சில சமயம் நிறைய பேசணும்னு இருந்ததுனாக்க அது 18 நிமிடங்கள் கூட போகலாம். இவ்வளோதான். இதில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யோசித்து, அதாவது பேப்பரை பார்த்து படிக்கிறதா இருந்தாலும் சொல்லிடுவேன், இந்த பாருங்கள் பேப்பரை பார்த்து படிக்கணும், இல்லை மொபைலை பார்த்து நான் படிக்கணுங்க, அதனால் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவேனே தவிர்த்து இடத்துல கட் பண்ணிவிட்டு நானாக யோசித்து பேசினா மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறது இதையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது என்னுடைய சுபாவம் அது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு வைங்க. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வு ரீதியாக கோபப்படுவது போல தொட்டுப்பார், சீண்டிப்பார், பழைய திமுகவை நீங்கள் பார்க்க வேண்டி வரும் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஒட்டிங் தான். ஒரு உணர்வும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, ஒரு கருணாநிதியும் கிடையாது. அப்போது ஸ்டாலின் யார்? ஒரு சோளக்கொலை பொம்மை. அதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு குரூப் உட்காந்து ஸ்டாலினுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி எடுத்து கொடுத்து இதை இப்படி பேசுங்க, நிகழ்ந்தது, நிகழ்ச்சியில் நடந்தது, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நபர் தான் ஸ்டாலின். அப்போ இது என்ன ஜென்மம்? இது ஒன்று நிகழ்ந்தது அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
ஒரு நிகழ்ச்சியில் நடந்தேறியது என்றால் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு நடந்தேறியதுன்னு சொல்லக்கூடியது. நிகழ்ந்தது என்பதற்கும் நிகழ்ச்சியில் நடந்தது என்பதற்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு தற்குறி, ஒரு பொம்மை, நம்மளுடைய முதலமைச்சர், ஒரு நிமிடம் கூட சேர்ந்தாப்புல பேச முடியாத ஒரு தற்குறி, ஒரு ஜென்மம் நம்முடைய முதலமைச்சர். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த உணர்வு, தொட்டுப்பார், சிண்டிப்பார், டெல்லியை பார்த்து நான் ஆக்ரோஷமாக கேள்வி கேட்கிறேன், இது எல்லாமே செட்டப். இந்த செட்டப் யார் செய்கிறார்கள் என்றால் ஒரு கும்பல். இதற்காகவே 6 ஏஜென்சிக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கள அந்த காரில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட பேசிட்டு வந்து வெளில வந்து காரில் ஏறிட்டு அப்படின்னு பண்ணது பார்த்தீங்களா? இது எல்லாமே சொல்லி வைத்து நடத்தப்படுகிறது. ஸ்டாலின் ஏதோ பெரிய பெரிய தலைவர் மாதிரியும், ஸ்டாலின் ஏதோ பெரிய அறிவாளி மாதிரியும், இப்படியெல்லாம் பின்னாலிருந்து இவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொம்மையை முன்னாடி வச்சு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஹோம் செக்ரட்டரியை மாற்றுறாங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரியை மாற்றுறாங்க. ஸ்டாலினால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா அதிகாரிகளால் இயக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். நாம சொல்றத அதிகாரிகள் கேட்கணும். மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நாம், மக்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுத்து நமக்கு முதலமைச்சராக அழகு பார்த்திருக்கிறார்கள். பல லட்சம் மக்களால், பல கோடி மக்களால் தேர்வு செய்துபட்டிருக்கின்ற நான் தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல்வேன். எந்த செக்ரட்டரியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்பவன் தான் ஆளுமை மிக்கவன். ஐயோ இந்த செக்ரட்டரியை மாற்றிட்டீங்களா, ஐயோ அந்த செக்ரட்டரியை மாற்றிட்டீங்களான்னு சொல்லக்கூடியவன் தலைவனா? அப்போ அவர்கள் தான் ஸ்டாலினை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு நிமிடம் பேச்சையே இவ்வளவு எடுத்து கொடுக்கணும்னா இந்த ஸ்டாலினுக்கு ஒரு கோப்பை கொடுத்து இந்த ஃபைலில் இதெல்லாம் இருக்குது பாருங்கன்னா தெரியுமா? கையெழுத்து போடுங்கன்னா கையெழுத்து போடுற அளவில் மட்டும்தான் ஸ்டாலின் இருக்காப்புல அப்படின்றதுல தெளிவாகுதில்ல. இதில் எதுக்கு உனக்கு வெட்டி ஜம்பம்? இதில் எதுக்கு நீ பெரிய வீராப்பு? அப்போ இவ்வளவுதான் இந்த பொம்மை. இந்த இடத்தில்தான் பொம்மை இருக்கிறது. இந்த பொம்மையைத்தான் நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கோரிக்கையை வைக்கிறார்கள். ஆக்கப் போகிறீர்களா அப்படின்றதான் கேள்வி. அதற்கான விடை உங்களிடம்தான் இருக்கிறது. 7 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. சிந்தியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.